விற்பனை, அதை தொடர்ந்து விளம்பரங்கள், அடுத்தது உங்களுடைய பொருளை ரொம்ப தரமான விதங்கள்ல அதை பேக்கேஜ் பண்ணி தரமான விதத்தில் என்ன பண்ணுங்க, கொடுக்க ஆரம்பிங்க. அடுத்தது வாடிக்கையாளர்களின் தேவை என்ன பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அதை செய்ய ஆரம்பிங்க. அடுத்தது எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயத்தை பண்ணாம தனித்துவமான பொருட்கள் என்ன பண்ண ஆரம்பிங்க, விற்க ஆரம்பிங்கள். ஒன்னு வழக்கமா செய்யறத டிஃப்ரெண்டா பண்ணலாம், இல்ல டிஃப்ரெண்டா ஒண்ணு பண்ணலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஒன்னு புதுசா ஒண்ணு பண்ணலாம், இல்ல ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை என்ன பண்ணலாம், கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி செய்யலாம். அப்படி சின்ன சின்ன வித்தியாசங்கள் பண்ணும்போது அந்த பொருள் என்ன பண்ணப்படுகிறது, கவனிக்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியம். ஸோ காப்பி பண்ணிட்டே பண்ணாதீங்க. எல்லாரும் உங்க ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கும், எங்க பார்த்தாலும். அப்படி பண்ணாது. நீங்க ஒரு யூனிக்கா ஒன்று எடுத்து என்ன பண்ண ஆரம்பிங்க, செய்ய ஆரம்பிங்க. அது வளர ஆரம்பிக்கும். திருப்பி நீங்க யார்கிட்ட பொருள் விற்கிறீங்களோ அந்த வாடிக்கையாளர்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பா கேளுங்க. ஆஸ்க் ஃபீட்பேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது பொதுவாக எங்கேயுமே அதிகமாக செய்யப்படுறது இல்லை. ஆனால் கொஞ்சம் வளர்ந்து வருகிற சில நிறுவனங்கள் அதை குறித்து கொஞ்சம் கவனம் செலுத்துறாங்க. ஆனால் நம்ம என்ன நிறுவனமா அப்படின்னு நினைக்காதீங்க. நாளைக்கு பெரிய நிறுவனமா ஆயிடுவீங்கன்னு சொல்றேன் நான். அதுக்கான வேலையை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஆஸ்க் ஃபீட்பேக். ப்ராடக்ட் கொடுக்குற ஆட்கள் கிட்ட கேளுங்க. ஒரு வியாபார டீல் முடிஞ்சுன்னா என் கூட நீங்க அப்படி வியாபாரம் வைத்து கொண்டதன் மூலம் நீங்கள் லாபம் அடைந்தீர்களா அப்படின்னு கேளுங்க. அப்படி கேட்கறது ரொம்ப அவசியம். அதுல சில மாற்றங்கள் பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம், நாம பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த முறை அவருக்கு திருப்தி இல்லாட்டனாலும் நீங்க இப்படி கேட்டதை குறித்து அவங்க கொஞ்சம் பெருசா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் குறித்தும் ஃபீட்பேக் கேட்டாலே நீங்க நிறைய கரெக்ஷன் பண்ண முடியும். அதுவே உங்களுடைய தொழிலை, உங்கள் வியாபாரத்தை அடுத்த நிலைகளுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.